நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து டென்சஸ் வந்து பார்த்துருந்தோம் சரிதானே. அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ்ல 12 வகையான டென்சஸ் இருந்துச்சு. அந்த 12 டென்ஸையும் நாங்க எந்தெந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நாங்க பார்த்துருந்தோம். சரி, இப்போ உங்களுக்கு உங்களோட ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல சரியா டென்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து பேசிக். அது டென்ஸ் தெரிஞ்சாதான் எங்களுக்கு இங்கிலீஷ் பேசவோ எழுதவோ சரியா எழுதவோ பேசவோ தெரியும் சரிதானே. அப்போ உங்களுக்கு ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல பொதுவா டென்ஸ் அப்படிங்கிறது பேப்பர் ஃபுல்லா நம்ம செய்யறதுக்கு நமக்கு அதான் தேவை. பட் குறிப்பா உங்களுக்கு பார்ட் ஒன்ல இந்த ரெண்டாவது கொஸ்டின் ஒன்று இருக்கும் பாருங்க சரியா. உங்களோட ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷ் ஃபைனல் பேப்பர்ல ஏ லெவல் பேப்பர்ல கொஸ்டின் டூ ஒன்று இருக்கு. இந்த கொஸ்டின் டூட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னா நல்லா ரீட் பண்ணி பாருங்க. Fill in each blank with the correct form of the verb given in brackets அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் ஒன்று தந்துட்டு அங்க இருக்கிற சென்டென்ஸுக்கு ஒரு ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்க இருக்கிற ஸ்பேஸுக்கு எந்த வினைச்சொல் வந்து அதாவது வினைச்சொல்னு சொன்னா verb எது வந்து சரியா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 மினிட் தாங்க, ப்ளீஸ் வெயிட் a minute. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கால் வந்துட்டு. ரைட், இப்ப பாருங்க. அப்ப அந்த பிளாங்க்ல நாம என்ன வேர்ப்ட வேர்ஷனை போடணும் அப்படிங்கறத நாம சூஸ் பண்ணணும் சரிதானே. அப்ப நாங்க இவ்வளவு நாளும் டென்சஸ்ல அந்த நான் உங்களுக்கு ப்ரீவியஸா போட்ட ரெக்கார்டிங்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல 12 டென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப வந்து சின்ன ஒரு ரீகேப் மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பெசிவ் வாய்ஸ்னா என்னன்னு சொல்லி சொல்றேன் சரியா. அப்ப அதுக்கு நீங்க கொஞ்சம் பாருங்க. ரைட், இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து நமக்கு சென்டென்சஸ் எப்படி இருந்துச்சு. நாங்க 3 வகையான காலங்கள் படிச்சோம், ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு சொல்லி. அதுல ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுல 12 டென்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா அங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது இப்ப நான் என்று சொல்லலாம், அவள்னு சொல்லலாம், ஐ, ஷி, ஹி, இட். அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்னு சொல்லலாம். இப்படி சப்ஜெக்ட் இருக்கு சரியானே. அந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்துல ஒரு வினைச்சொல் போட்டிருப்போம். அதாவது நான் சாப்பிடுறேன்னு சொன்னா ஐ ஈட்னு போட்டா அந்த ஈட்டுங்கிறது வேர்ப்னு சொல்லலாம். அப்போ ஒரு வினைச்சொல் இருந்திருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கால ஆப்ஜெக்ட், அதாவது ஐ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் எதை சாப்பிடுறேன், அந்த ஆப்பிள் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் சரிதானே. சோ இப்படி ஆர்டர்ல இருக்கிற சென்டென்சஸ் தான் நாம என்னன்னு சொன்னேன், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்ப நாம எழுதின அந்த 12 டென்சஸ்லயும் என்ன நமக்கு ஆக்டிவ் வாய்ஸா தான் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, நான் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இப்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா ஐ ஈட் அன் ஆப்பிள் எவ்ரி டே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து காமனான டெய்லி நடக்கிற விஷயங்களுக்கு, ருட்டீனா நடக்கிற விஷயங்களுக்கு நாங்க எழுதுறேன்னு பார்த்தோம். இப்ப அதே போல ப்ரெசென்ட் கண்டினியூஸுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன்னு பாருங்க. ஐ ஆம் ஈட்டிங் அன் ஆப்பிள் ரைட் நவ். நான் இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அப்ப இந்த சென்டென்சஸ்ல எல்லாம் பாருங்க. இப்ப இன்னொரு ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் எழுதுவோம். ஐ ஹாவ் ஈட்டன் ஆப்பிள்ஸ். நான் ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகல ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதிருப்போம். இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸ்லயும் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க நிகழ்காலத்துல இருக்கிற 3 டென்சஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஜெக்ட் ஐ, verb eat, இங்கால an apple object. அப்ப நான் அப்படிங்கிற ஒரு ஆள் சாப்பிடுற அப்படிங்கிற வேலையை செய்யறாங்க, ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அது போய் சேருது. ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல பாருங்க, ஐ ஆம் ஈட்டிங். அப்ப ஏன் விடத்து வந்து ஆம் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல ஆக்சிலரி verb. ஐ ஆம் ஈட்டிங்.
an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதிருக்கேன். இப்ப நடக்கின்ற செயல்களுக்கு நாங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதுவோம். அப்ப இப்படி இருக்கிற இந்த சென்டென்சஸ் எல்லாம் நாங்க பார்த்த அந்த 12 டென்சஸ் எங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஆர்டர்ல இருந்துச்சு. இதை நீங்க அக்ரி பண்றீங்களா? டு யூ அக்ரி வித் மீ ஆன் திஸ்? ஒத்துக்கிறீங்களா இது இப்படித்தான் பார்த்தோம்னு சொல்லி? சொல்லுங்களேன். நீங்க சொன்னாதான் எனக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தெரியும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ன்ற ஆர்டர்ல அது இருந்துச்சா ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம பார்த்தது? இருந்துச்சா? பிடிக்கலையோ? வேற மாதிரி பார்த்தோமோ? யஸ்ரா, யஸ்ரா எப்படி அன்னைக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படியா பார்த்தோம்? கேன் யூ ஆன்சர்? பேசுற கேக்குது எல்லாருக்கும். ஓகே ஓகே ஓகே. அவசரம் என்ன யஸ்ரா சவுண்டே இல்ல? இல்ல சார், தொலை போனே. ஓகே ஓகே ரைட். கொஞ்சம் இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப கவனிங்க. இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஆர்டர்ல தான் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்திருக்கு. இப்ப இதே விஷயத்தை நாம இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நமக்கு எதுல ஃபோக்கஸ் இருக்கு? நமக்கு ஃபோக்கஸ் இருக்கிறது வந்து எஸ், நான் பிரதோஷினி. நான் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்பிவிடுறேன். நீங்க என் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. நம்பர் செட் பண்றேன். ஓகே, இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் கொடுங்க, நான் லிங்க் அனுப்பிவிடுறேன். ஸோ இப்ப பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ங்கிறது இப்படித்தான் இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஃபோக்கஸ் இருக்கிற விஷயம் எது? ஐ ஈட் அன் ஆப்பிள்னு சொன்னா நான் அப்படிங்கிற ஒரு பர்சன், அதோட ஈட் என்ன செய்யறேன் அப்படிங்கறத பத்தின ஒரு டீட்டெயில் தான் நீங்க ஃபோக்கஸ்ல இருக்கு. இதே விஷயத்த நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த நான் செஞ்ச அந்த செயல் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போய் சேர்ந்துச்சோ அதை ஃபோக்கஸ்ல வச்சு அதோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது பெசிவ் வாய்ஸ். அப்ப அதுல ஆர்டர் எப்படி இருக்கும்னு சொன்னா ஆப்ஜெக்ட் இருக்கும், சரியா? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வரும். அண்ட் தென் ஒரு பி வேர்ப் நாங்க போடுவோம். பி வேர்ப் அப்படிங்கிறது இரு அப்படிங்கிற மீனிங்ல வர வேர்ப். அதாவது ஆம், இஸ், ஆ, வாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நிகழ்காலத்துக்குரிய பி வேர்ப்ஸ் யாரு? ஆமேசா. அடுத்தது இறந்த காலத்துக்குரிய ஆக்கள் வந்து போசும் வெவ். அப்ப அது சிங்குலர் ப்ளூரலுக்கு நாங்க போடுவோம். ரைட். இந்த பி வேர்ப்ஸ்ல ஏதாவது ஒன்று வரும் இந்த பெசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ல. ரைட். வந்துட்டு இதுக்கு பக்கத்துல இப்ப இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல மேல இருக்கு தானே இந்த மெயின் வேர்ப், அதாவது நாங்க ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஈட், பிளே, ஸ்லீப் இப்படின்னு சொல்லி. இதுல ஏதாவது ஒரு வேர்ப் வந்துச்சுன்னு சொன்னா அந்த வேர்ப்ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிதானே? அப்ப V3 பெசிவ் வாய்ஸஸ்ல எப்பவுமே மெயின் வேர்ப் வந்து எப்படி இருக்கும்? வெர்ஷன் 3ல தான் இருக்கும். இப்ப கடைசியில என்ன செய்யும் சொன்னா இங்க முன்னால இருக்கிற சப்ஜெக்ட் என்ன செய்யும்? இதுக்கு பின்னால வரும். பை போட்டுட்டு ஒரு பை ஒன்று எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல அந்த சப்ஜெக்ட நாங்க எழுதுவோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட காட்ட தேவையில்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? நீங்க இந்த வினைச்சொல்லோட நிப்பாட்டலாம். நிப்பாட்டினாலும் என்ன நடக்கும்? அந்த சென்டென்ஸுக்குரிய மீனிங் கம்ப்ளீட்டா கிடைக்கும். அப்ப சப்ஜெக்ட் வரும்னு சொன்னா பை போட்டு நீங்க சப்ஜெக்ட காட்டுவீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு சென்டென்ஸ் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல he stole the money அப்படின்னு அழுதுரு. சரிதானே? அவன் மணிய களவெடுத்துட்டான், அவன் காசை திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கேன். அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. சரியா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எழுதிருக்கேன். அப்ப இது வந்து என்ன ஆர்டர்ல இருக்கு? யாருக்கு சொல்லும்? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். அப்ப இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல. அவன் பணத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லயும் என்ன செஞ்சான்? திருடினான் அப்படிங்கிற விஷயத்துலயும் தான் நீங்க போக்கஸ் இருக்கு. ஹீ ஸ்டோல். அப்ப பாருங்க, சப்ஜெக்ட் வெர்ப் அப்படிங்கிற ஆர்டர்ல இருக்கு. இப்ப நமக்கு இந்த விஷயம் வந்து நியூஸ்ல வருதுன்னு வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று ரீட் பண்றீங்கன்னு வைப்போம். அங்க உங்களுக்கு நியூஸ் வரும். அநேகமா எப்படி இருக்கும்? இவ்வளவு தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது, இவ்வளவு பணம் கடையிலிருந்து திருடப்பட்டது, இப்படி சரி வரும். அங்க என்ன செய்ய மாட்டாங்க? திருடர்களால் திருடப்பட்டது அப்படியெல்லாம் வந்து அநேகமா நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆகாது. எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க? இவ்வளோ பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, இந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகியது அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஜெக்டை தான் போக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்ற பெசிவ் வாய்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப கீழே இருக்கிற இந்த சென்டென்ஸ, அவன் பணத்தை திருடினான் அப்படிங்கிற சென்டென்ஸ நான் பணம் அவனால் திருடப்பட்டதுன்னு மாத்தணும்னு வைங்க. சரியா? பெசிவ் வாய்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்? ஆப்ஜெக்ட் வரும். அப்ப இந்த இடத்துல த மணி அப்படிங்கறத என்ன? அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட். அப்ப த மணியை போடுவோம். இப்ப திருடினான் இருக்கு. அப்ப இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பெசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒரு பி வெர்ப் நாங்க போடுவோம். அதாவது இரு அப்படிங்கிற மீனிங்ல வரணும். அப்ப பணம் திருடப்பட்டது, அந்த பட்டது தானே, அந்த அந்த பார்ட் தான் இது. அப்ப உங்களுக்கு தெரியும் மணி அப்படின்னு சொல்றது பணம், அதை நம்ம சிங்குலரா தான் சொல்றோம். அப்ப பாஸ்ட்ல சிங்குலர் ஆப்ஜெக்ட் ஒன்று வந்தா நம்ம போட வேண்டிய பி வெர்ப் என்ன? இங்க இருந்து ஆமிசா வோஸ்வைல இருந்து வோஸ எடுக்கணும். அப்ப த மணி வோஸ். இப்ப நல்லா கவனிங்க, பி வெர்புக்கு பக்கத்துல பெசிவ் வாய்ஸ்ல மூணாவது வேர்ஷன் வேர்ப் இருக்கணும். அதாவது ஸ்டோல் அப்படின்னு இங்க இருக்குதானே, இந்த ஸ்டோல் வந்து என்னன்னு சொன்னா ஸ்டீல் அப்படிங்கிற முதலாவது வடிவம், அதாவது திருடு, களவெடு அப்படிங்கிற வேர்ப்ட முதலாவது வடிவம் தான் ஸ்டீல். அதுல ரெண்டாவது வெர்ஷன், அதாவது சிம்பிள் பாஸ்ட்ல நாம யூஸ் பண்ணிக்கிறது வெர்ஷன் 2 ஸ்டோல் அப்படிங்கிறது. நமக்கு பெசிவ் வாய்ஸ்ல தேவைப்படுறது நமக்கு தெரியும். பெசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே ஒரு வினை சொல்ற மூன்றாவது வடிவத்தை நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அது வந்து என்ன? ஸ்டோலன். அதை நாங்க V3 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் போட்டுட்டோம், பி வேர்பும் போட்டுட்டோம். இப்ப வேர்ப்ட மூணாவது வெர்ஷன் போடணும். அப்ப இங்க இருக்கிற வேர்ப் வந்து ஸ்டோல், அதாவது ஸ்டீல் வெர்ஷன் 2. நமக்கு பெசிவ் வாய்ஸ்ல அதே இதுட வெர்ஷன் 3 தேவை. சோ த மணி வாஸ் ஸ்டோலன், பணம் திருடப்பட்டது. ஹீ ஸ்டோல் த மணி, அவன் பணத்தை திருடினான், பணம் திருடப்பட்டது. இப்ப உங்களுக்கு அவனால் பணம் திருடப்பட்டதுன்னு சொல்லணும்னு வைங்க. என்ன செய்யலாம்? பைன்னு போடுவீங்க இந்த வேர்புக்கு பக்கத்துல போட்டுட்டு இப்ப சப்ஜெக்ட நாங்க காட்டணும். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து முன்னால இருக்கிறது வந்து இந்த ஹீ ஷி இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனா இருக்கும். அதாவது ஹீ,
ஷீ, இட் இப்படி வந்து இருக்கும். ஆனா இதை நாங்க பெசிவ் வாய்ஸ்ல லாஸ்ட் எழுதக்குள்ள இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்ப ஹீ வந்து ஹிம்மாவும், ஷீ வந்து ஹேர்ண்டு வரும், அடுத்தது தேண்டு வந்தா தெம்மண்டு வரும், வீண்டு வந்தா அஸ்ன்னு வரும், ஐண்டு வந்துச்சுன்னு சொன்னா மீண்டு வரும், யூ அண்டு வந்தா அது யூ தான். இல்ல சும்மா நார்மலா ஏதாச்சும் ஒரு ஆளுடைய நேமோ அப்படி இல்லைன்னு சொன்னா பொதுவா இப்ப ஸ்டூடெண்ட் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வந்தா அது எல்லாமே ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. அது நாங்க பேசிவ்ல எழுதக்குள்ள ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதின மாதிரி தான் எழுதுவோம். சரிதானே? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எழுதுவோம். ஆனா இந்த ஹி, ஷி, தே, வி, ஐ இதுக்கு மட்டும் என்ன செய்யணும்? ஹி வந்தா ஹிம், ஷி வந்தா ஹர், தே வந்தா தேம், வி வந்தா அஸ், ஐ என்ற மீ. இப்ப ஹி ஸ்டோல் த மணி ஆக்டிவ் வாய்ஸ், அவன் பணத்தை திருடினான்னு இருக்கு. இதை நாங்க பெசிவ் வாய்ஸ் எழுத போறோம். பணம் அவனால் திருடப்பட்டதுன்னு எழுதணும். அப்ப த மணி வாஸ் ஸ்டோலன் பை, அப்ப முன்னால ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட், அப்ப ஹி வந்த பெசிவ்ல எப்படி போடுவீங்க? பை ஹிம் போடுவீங்க. ரைட். The money was stolen by him. அப்ப இங்க நான் எழுதியிருக்கிற எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிள் பாஸ்ட் passive version, ஆக்டிவ் விந்தரிக்கி, பெசிவ் விந்தரிக்கி. சரியா? அப்ப ரெண்டு வகையில நாங்க சென்டென்சஸ் அமைக்கலாம். பெசிவா எழுதலாம், ஆக்டிவாவும் எழுதலாம். அப்ப உங்களுக்கு இன்னொரு ரூல்ஸ் ஞாபகம் இருக்கும் என்னன்னு சொல்லி, அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல நாங்க 12 டென்சஸ் எழுதினோம்னு சொன்னா பெசிவ் வாய்ஸுக்கு அந்த 12ஐயும் எழுதலாம். ஏன்னு சொன்னா இருக்கிற 12 டென்சஸுக்குமே எங்களுக்கு பெசிவ் ஸ்ட்ரக்சர் சரியா வராது கிராமட்டிக்கலி. ஸோ அதனால ஆக்டிவ்ல 12 டென்சஸ்டா அதுல இருக்கிற குறிப்பிட்ட 8 டென்ஸை மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம்? பெசிவா மாத்தேலும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த பயன்படுத்துற டென்ஸ்ட ஆக்டிவும் பெசிவ் வெர்ஷனும் இருக்கு. அப்ப நல்லா அவதானிச்சு பாருங்க. He stole the money. The money was stolen by him. அப்ப பாருங்க டிஃபரன்ஸ். சோ மேல இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ், கீழே இருக்கிறது பெசிவ் வாய்ஸ். இப்ப இப்படியான கேள்வி வந்து என்ன செய்யும்னு சொன்னா, நான் காட்டினேன் உங்களுக்கு உங்களோட ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல என்ன செய்யும் வரும். இப்ப நான் உங்களுக்கு சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் செஞ்சு பாக்குறதுக்கு முதல். ரைட் வெயிட் ரைட், இங்க கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவன் சேவ்ன்னு சொன்னா காப்பாத்து, பை கவிந்து சொன்னா கவிந்துவினால், பை போட்டு சப்ஜெக்ட் லாஸ்ட்ல வந்துருக்கு. அப்ப இதை நீங்க என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவீங்க? இந்த 6வது பிளாங்குக்குரிய அந்த வேர்பு என்ன ஸ்ட்ரக்சர்னு உங்களுக்கு விளங்குது? பை போட்டு லாஸ்ட்ல சப்ஜெக்ட் எழுதிருக்கேன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க பாப்போம், என்ன ஸ்ட்ரக்சர் இது? டென்ஸை கேட்கல நான். இப்ப ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரா பெசிவ் ஸ்ட்ரக்சரா? ஸ்ட்ரக்சர். இப்ப பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அதே இது கேள்வியில இருக்கு. இப்படித்தான் உங்களுக்கு இந்த ஆக்டிவ் பெசிவ் இது இந்த இந்த ஏ லெவல் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல 2வது கேள்வியில பிரெக்கெட்ல தந்திருக்கிற வினை சொல்ற வடிவத்தை போடுங்கன்னு சொல்லி வர கேள்வியில வரும். அப்ப நாம அந்த 8 பெசிவ் வாய்ஸுக்கு முறைய ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தெரியும்னு சொன்னா இந்த சென்டென்ஸை வாசிச்சுட்டு அது என்ன காலத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல பெசிவ் ஸ்ட்ரக்சருக்கு நாங்க எழுதி விடுவோம். சரிதானே? இப்ப ஹி அவன், சேவ்ன்னு சொன்னா காப்பாத்து, பை கவிந்துன்னா கவிந்துவினால். அப்ப எங்களுக்கு நோமலா யோசிச்சு பார்த்தா எப்படி வரும்? அவன் கவிந்துவினால் காப்பாற்றப்பட்டான், பெசிவ் வாய்ஸ்ல வரணும். நாங்க எழுதின சிம்பிள் பாஸ்ட். அதே எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் பணத்தை திருடினான், he stole the money. The money was stolen by him. அவனால் பணம் திருடப்பட்டது. இப்ப நான் அங்க இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. He saved கவிந்து saved him. கவிந்து saved him. கவிந்து அவனை காப்பாற்றினான். இப்ப இதை நாம பெசிவ்ல எழுதினா என்ன செய்வோம்? ஆப்ஜெக்ட தூக்கி முன்னால எழுதுவோம். ஹிம்ன்னு சொன்னா அது அங்க ஆப்ஜெக்டா இருக்கு. அப்ப அதை இங்க எடுத்தோம்னு சொன்னா ஹி. இப்ப அவன் என்று சொல்றது நமக்கு என்ன? சிங்கியுலர். அப்ப காப்பாற்றப்பட்டான்னு வர போகல எங்களுக்கு வாஸ் போடணும். அப்ப ஹி வாஸ்.
சேவ்ன்னு சொல்லி எங்களுக்கு வேர்ப் இருந்த சேவ் அப்படிங்கிறது முதலாவது வேர்ஷன், காப்பாற்று அப்படிங்கிறதுல. எங்களுக்கு பெசிவ் வாய்ஸ்ல எத்தனாவது வேர்ஷன் தேவை? வேர்ஷன் 3. அப்ப சேவ நீங்க எப்படி எழுதுவீங்க? he was saved. இப்ப சப்ஜெக்ட் பின்னால வரணும். அப்ப எங்க என்ன இருக்கீங்க உங்களுக்கு பின்னால? பை கவிந்து. he was saved by கவிந்து. கவிந்து saved him. கவிந்து அவனை காப்பாற்றினான். he was saved by கவிந்து. அவன் கவிந்துவினால் காப்பாற்றப்பட்டான். மேல இருக்கிறது ஆக்டிவ், கீழ இருக்கிறது பெசிவ். பாருங்க, he. என்ன ஆன்சர் போடுவீங்க பிராக்கெட்ல? he was saved by கவிந்து. ஆக்டிவ் பெசிவ் விளங்கிச்சா இப்ப என்னன்னு சொல்லி? கிளியரா இது? அப்ப எங்களுக்கு ஆக்சுவலா கேள்வி செய்யறதுக்கு இது தேவை. கிளியர் தானே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும்? கிளியர் சார். எஸ். நாம இந்த இடத்துல எழுதி பார்த்திருக்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நாங்க இறந்த காலத்துல பார்த்த ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஒரு டென்ஸை தான் நாங்க இந்த இடத்துல பார்த்தேன். சரிதானே? சிம்பிள் பாஸ்டுக்குரிய ஆக்டிவும் பெசிவும் பார்த்திருக்கோம். 12 டென்சஸ்ல இதுவும் உண்டு. இப்படி நாங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஆக்டிவ்ல 12 டென்சஸ் எழுதிருக்கோம். அதுக்குரிய பெசிவ் வந்து 8 டென்சஸ் தான் நாங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப எங்கட வேலை என்னன்னு சொன்னா, 12 டென்சஸ ஆக்டிவ் வாய்ஸ்ல நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே போல எதிர்காலம் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 12 டென்சஸ் நாங்க ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துட்டோம். அது ஒவ்வொன்றும் எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்தணும் எல்லாமே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு அந்த 8 நாங்க எழுதக்கூடிய பெசிவ் வாய்ஸஸ் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? இப்ப இந்த பெசிவ் வாய்ஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி டு லேர்ன் திஸ் டாபிக்? எஸ் சார். ஓகே, ஆல்ரைட். இப்ப பாருங்க, பிரசன்ட் டென்சஸ்ல நாங்க முதலாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதிருப்போம், ஒரு டென்ஸ் எழுதிருப்போம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்றது ஒரு நிகழ்காலத்துல நாங்க குறிப்பிடுற ஒரு டென்ஸ். அதாவது இங்க சொல்லப்படுற விஷயங்கள் வந்து ஒரு பொதுவான விஷயம். இது எல்லா நேரங்கள்லயும் உண்மையா இருக்கும், எப்பவுமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒவ்வொரு நாளும் காலையில ஸ்கூலுக்கு செல்கின்றேன் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ருட்டீன். நான் எப்பவுமே செய்யறேன். நேத்து ஸ்கூலுக்கு போயிருப்பேன், இன்னைக்கு காலையில போயிருப்பேன், நாளைக்கு காலையில போவேன். சோ இப்படி காமனா நடக்கிற விஷயங்கள் எல்லாம். அடுத்தது உலகத்துல பொதுவா இருக்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து மாத்தே இல்லை, அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுறதுக்கு தான் நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஸை படிச்சிருந்தோம். அப்ப அதுலயும் வந்து நாங்க எல்லா டென்சஸ்லயும் பாசிட்டிவ் சென்டென்சஸ் எழுதலாம், நெகட்டிவ் சென்டென்சஸ் எழுதலாம், கொஷன்ஸ் எழுதலாம். அடுத்தது ஒவ்வொரு டென்ஸுக்கும் உரிய துணை வினை சொற்கள் யாரு, சிம்பிள் பிரசன்ட்டுக்கு டூ டஸ்ன்னு நாங்க பார்த்திருப்போம். இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி நாம ஆக்டிவ் வாய்ஸ் கிளாஸ்ல கதைச்சிட்டோம். சரிதானே? ஆக்டிவ் வாய்ஸ் கிளாஸ்ல நாங்க கதைச்சிட்டோம். இப்ப சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரும் பெசிவ் ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே தானே? அப்ப சிம்பிள் பிரசன்ட் நம்ம காமனா நடக்கிற விஷயங்கள், டெய்லி ருட்டீனா நடக்கிற விஷயங்களுக்கு நாங்க யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பெசிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆக்டிவ் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு எப்படி இருந்த நான் பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு சொல்றேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் இருக்கும். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வர்றது எங்களுக்கு தெரியும். சிம்பிள் பிரசன்ட்ல எங்களுக்கு 2 ரூல்ஸ் இருந்த. சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு ஐ வி யூ தே ப்ளூரலா இருந்தா நாங்க எத்தனாவது வெர்ஷன் வேர்ப் யூஸ் பண்ற? ஐ வி யூ தே ஓ ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தா நாங்க வேர்ப்ட முதலாவது வடிவத்தை எழுதிருப்போம். சரிதானே? சாரி, ஃபர்ஸ்ட் வேர்ப். இதே விஷயம் எங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து he she it அல்லது சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? அங்க வேர்ப் வந்து SES IES சேர்த்து வெர்ஷன் 5ல எழுதிருப்போம்.
அப்ப இது சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ்க்குரிய ரூல்ஸ். அப்ப இது எங்களுக்கு அங்க நாங்க பார்த்துட்டோம். சோ அதை நான் திரும்ப ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கு பக்கத்துல அப்ப சப்ஜெக்ட் இங்கால வேர்ப். சரியானே? அந்த வேர்புக்குரிய ரூல்ஸ் தான் இப்ப நான் இங்க எழுதிருக்கேன். சரியானே? ஐவியூ தேன்னு சொன்னா வேர்ப்ட முதலாவது வடிவமும் ப்ளூரல்னு சொன்னா, ஹி ஷி இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொன்னா வேர்ப்ட அஞ்சாவது வடிவம் நாங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சரிதானே? இப்ப நல்லா கவனிங்க. ஆஹ் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். த போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் சொல்றது ஒரு சப்ஜெக்ட். தபால்காரர் த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ். அப்ப போஸ்ட்மேன் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப இங்க பாருங்க, ஹி ஷி இட் சிங்குலருக்கு நாங்க வேர்ப்ட அஞ்சாவது வடிவம் எழுதுன்னு பார்த்தேன். டெலிவர் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லோட நான் எஸ் சேர்த்து எழுதிருக்கேன். அப்ப இது வந்து டெலிவர், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிற அப்படிங்கிற அந்த வினை சொல்ற அஞ்சாவது வடிவம் எஸ் சேர்த்து வந்திருக்கு. ஏன்? முன்னால் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து சிங்கிள் இடத்தினால. இந்த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் என்னத்தை டெலிவர் பண்றாரு? லெட்டர்ஸ், கடிதங்களை. எப்போ? ஒவ்வொரு காலையிலையும் இவர் டெலிவர் பண்றாரு. The postman delivers the letters every morning. இது என்னன்னு சொன்னா எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிற ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். பாருங்க, சப்ஜெக்ட் த போஸ்ட்மேன், verb அஞ்சாவது வெர்ஷன்ல போட்டீங்க, அது ஆக்டிவ் வாய்ஸுக்குரிய ரூல்ஸ். த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் என்னத்த? ஆப்ஜெக்ட் த லெட்டர்ஸ், கடிதங்களை. அப்ப எவ்ரி மார்னிங் என்று சொல்றது அது ஒரு நாளும் காலையில அப்படிங்கிற ஒரு விஷயம், டைம் எக்ஸ்பிரஷன். அது எங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது. இந்த விஷயத்த இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? கீழே பெசிவ் வாய்ஸ்ல எழுதிருக்காங்க. இப்ப இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. தபால்காரர் ஒவ்வொரு காலையிலும் கடிதங்களை கொண்டு சேர்க்கிறார், டெலிவர் செய்கிறார் அப்படின்றீங்க. இந்த விஷயத்த நான் பெசிவ்ல எழுதணும். கடிதங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் டெலிவர் பண்ணப்படுகின்றன, கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன எழுதணும். இதுதானே எங்களுக்கு பெசிவ் வாய்ஸ். இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸினுடைய பெசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரை எல்லாரும் கவனிங்க. பெசிவ் வாய்ஸ் சொன்னா முதலாவது எங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல நாங்க பார்த்தோம் பி வேர்ப் ஒன்று போடணும்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நிகழ்காலத்துக்குரிய பி வேர்ப்ஸ் ஆம், இஸ், ஆர். இறந்த காலத்துக்குரிய பி வேர்ப்ஸ் கோஸ், வேர். இங்க எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தானே. அப்ப இது ஒரு நிகழ்காலம். அப்ப எங்களுக்கு இந்த ஆம், இஸ், ஆவுல ஏதாவது ஒரு பி வேர்ப் ஒன்று வரும். அது ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துட்டு நாங்க போடுவோம். சரிதானே? அடுத்தது பி வேர்புக்கு பக்கத்துல மெயின் வேர்ப் இருக்கணும். மெயின் வேர்ப் எப்பயுமே அப்ப மேல டெலிவர், கொண்டு போய் சேர்க்கிற அப்படிங்கிற அந்த வினைச்சொல் தான் பிரதானமான வினைச்சொல்லா இருக்கு. அது வந்து மூணாவது வடிவம். எங்களுக்கு சப்ஜெக்ட நாங்க தபால்காரரினால் அப்படின்னு நாங்க காட்டணும்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? பைய போட்டு அவரை காட்டியிருப்போம். பட் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு லெட்டரை டெலிவர் பண்றது யாரு? போஸ்ட்மேனா தானே இருக்கும். அதனால எங்களுக்கு அதை காட்டலாட்டியும் அது ஆட்டோமேட்டிக்கா மீனிங்ல விளங்கும்ன்றதால நாம இந்த இடத்துல சப்ஜெக்ட போடாம ஜஸ்ட் கடிதங்கள் டெலிவர் செய்யப்படுகின்றன அப்படின்னு மட்டும் எழுதுவோம். இந்த ஓர்டர்ல இப்ப கீழே இருக்கிற சென்டென்ஸ் எழுதப்பட்டு பாருங்க. மேல எங்களுக்கு ஆப்ஜெக்டா இருந்தது யாரு? ஆக்டிவ் வாய்ஸ்ல லெட்டர்ஸ், கடிதங்கள் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம். அப்ப இதுதானே எங்களுக்கு ஆப்ஜெக்டா வரப்போகுது கீழே. அப்ப பாருங்க, த லெட்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கோம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ப்ளூரலான விஷயங்களுக்கு நாங்க போடுற பி வேர்ப் பிரசன்ட் டென்ஸ்ல ஆ, த லெட்டர்ஸ் ஆ. அடுத்தது எங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல டெலிவர் அப்படிங்கிற வேர்ப் சப்ஜெக்ட் பக்கத்துல இருந்திருக்கும். ஆனா நாங்க பெசிவ் வாய்ஸ்ல என்ன செய்யணும்? பி வேர்புக்கு பக்கத்துல மெயின் வேர்ப் எழுதணும். அதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன்ல எழுதணும். சோ த லெட்டர்ஸ் ஆர் டெலிவர்ட். இப்ப எவ்ரி மார்னிங் என்று சொல்றது அது டெய்லி காலையில அப்படின்னு நாங்க சொல்றது. சோ த லெட்டர்ஸ் ஆர் டெலிவர்ட் எவ்ரி மார்னிங். கடிதங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் டெலிவர் பண்ணப்படுகின்றன. அப்ப இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸுக்கு உரிய பெசிவ் என்ன? இது. இன்கேஸ் நீங்க தபால்காரரினால் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட காட்டணும்னா எண்டிங்ல என்ன செஞ்சிருப்பீங்க? பை த போஸ்ட்மேன் அப்படின்னு எழுதிருப்பீங்க. பட் எங்களுக்கு அது தேவையில்லைண்டா, நாங்க எழுத தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய எக்ஸாம்பிள் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்?
கிளியரா இது? சிம்பிள் சார் பிரசன்ட். சொல்லுங்க. ஏன் நீங்க அது எழுத தேவையில்லைன்னு சொன்னீங்க? இப்ப எழுத தேவையில்லைன்னு சொன்னா அது ரூல்ஸ் இல்ல. எங்களுக்கு அதை எழுதணும்னா எழுதலாம், தேவையில்லைன்னா விடலாம். இப்ப யஸ்ரா நான் சொல்றதை கேளுங்க. உங்களோட ம். ஊர்ல லெட்டர்ஸ் எல்லாம் ஊடு ஊடா கொண்டு போய் கொடுக்குற யாரு? போஸ்ட்மேன். போஸ்ட்மேன். இப்ப நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் காலையில லெட்டர்ஸ் கொண்டு வந்து சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க அப்படி சொன்னா லெட்டர்ஸ கொண்டு வந்து சேர்க்கிறது போலீஸ்காரன்னு சொல்லி நான் நினைப்பேன், நீங்க சொல்லாட்டி. இல்ல. இல்லதானே? போஸ்ட்மேன் தான் லெட்டர்ஸை கொண்டு டெலிவர் பண்ண போறாரு. அப்ப எங்களுக்கு அதுல மீனிங் விளங்கும்ன்றதுனால சப்ஜெக்ட் போட வேண்டிய ஒரு தேவை வந்து வராது. சரியா? ம். ம். அப்படி எங்களுக்கு கட்டாயம் போடணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தேவை இருக்குன்னு சொன்னா யூ ஷுட் ரைட் இட். பட் அது தேவையில்லைன்னு நீங்க நீங்க பேசுற இடத்துக்கோ எழுதுற இடத்துக்கோ இந்த விஷயம் எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நீங்க நினைச்சா எழுத தேவையில்லை. சரியா? ஓகே சார். படி ஸ்ட்ரக்சர்ல பை போட்டு சப்ஜெக்ட் லாஸ்ட்ல இருக்கும். இப்ப முதலாவது சிம்பிள் பிரசன்ட் விளங்கிச்சா? இவ்வளவுதான் சிம்பிள் பிரசன்ட்டுக்குரிய பேசிவ். ஓகேவா? கிளியர் சார். ஓகே, சரி. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். சரியா? இதே போல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ உங்களோட ஸ்கூல்ல உங்களோட டீச்சர் வந்து ஆஹ் ஆஹ் அவதான் வந்து உங்களுக்கு பாடத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான்னு வைப்போம். அப்ப என்னுடைய ஆசிரியர் வகுப்பில் பாடத்தை கற்பிக்கின்றார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது வந்து என்ன ஒரு சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிற சென்டென்ஸ். ஏன்னு சொன்னா உங்களோட டீச்சர் தானே எப்பயும் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. அப்ப இது வந்து நாங்க சிம்பிள் பிரசன்ட் எழுதுவோம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மை டீச்சர், என்ன டீச்சர். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல எங்களுக்கு டீச்சர் அப்படிங்கிறது சிம்பிள், சாரி சிங்கியூலர் அப்படின்னு சொன்னா நாம வேர்போட என்ன சேர்க்கணும்? SESOIES சேர்க்கணும். அப்ப விளங்கப்படுத்துறேன்னு சொல்றதுக்குரிய வேர்ப் வந்து எக்ஸ்பிளைன். அப்ப நாங்க அதுக்கு சேர்க்கிறது எஸ் மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ மை டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த லெசன் இன் த கிளாஸ். வகுப்பில் என்னுடைய ஆசிரியர் எங்களுக்கு வகுப்பில் எங்களுடைய ஆசிரியர் பாடங்களை விளங்கப்படுத்துகின்றார். மை டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த லெசன் இன் த கிளாஸ். இது வந்து இப்ப சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இப்ப இதை நீங்க சொல்லணும். எங்கள் பாடம் எங்களுடைய ஆசிரியரினால் வகுப்பில் விளங்கப்படுத்தப்படுகிறது, இப்படி சொல்லணும். அப்ப இதுதான் என்ன எங்களுக்கு பேசிவ். இப்ப இதை எழுதி பார்ப்போம். த லெசன், பாடம் அப்படிங்கறதானே. டீச்சர் எதை எக்ஸ்பிளைன் பண்றா? லெசன் எக்ஸ்பிளைன் பண்றா, பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்றா. அப்ப இதான் எங்களுக்கு ஆப்ஜெக்ட் அறிக்க போகுது. இப்ப சொல்லுங்க, முன்னால வந்த சென்டென்ஸ்ல த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ் ப்ளூரலா இருந்ததால நாங்க போட்டோம். இங்க எங்க சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து த லெசன், பாடம் அப்படிங்கிற சிங்கியூலர். இதுக்கு நீங்க என்ன பீவ போடுவீங்க? ஆமிசாவில் எது போடுவீங்க? இஸ் இஸ் போடுவீங்க. லெசன், பாடம் அப்படிங்கிற சிங்கியூலர். சோ த லெசன் இஸ். இப்ப நல்லா கவனிங்க, வினை சொல்ற மூணாவது வடிவத்தை தான் நாங்க பேசிவ் வாய்ஸ்ல எழுதுவோம். எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற வேர்ப்ட வெர்ஷன் 3 என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸ்பிளைன்ட். The lesson is explained by. இப்ப my teacher. சோ அதை செய்யுங்க, அப்படியே எழுதுங்க. By my teacher in our class. எங்கட கிளாஸ்ல எங்கட ஆசிரியரால பாடம் விளங்கப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய ஆசிரியர் வகுப்பில் பாடத்தை விளங்கப்படுத்துகிறார் என்று சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். பாடம் எங்களுடைய வகுப்பில் எங்களுடைய ஆசிரியரினால் விளங்கப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா அது பேசிவ் வாய்ஸ். இது சிம்பிள் பிரசன்ட்டுக்குரிய ஆக்டிவும் பேசிவும். இது கிளியரா? எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே. இப்ப நாங்க ஆக்டிவ்ல இருந்து பெசிவுக்கு 12 ஆக்டிவ்ல இருந்து 8 பெசிவுக்கு மட்டும்தான், 8 டென்ஸை மட்டும்தான் பெசிவுக்கு மாத்தலாம்னு பார்த்தோம். அதுல ஒன்று இந்த சிம்பிள் பிரசன்ட். இப்ப அடுத்த டென்ஸுக்கு வருவோம். இறந்த காலத்துல இருக்கிற சிம்பிள் பாஸ்ட். இறந்த காலத்துல இருக்கிற சிம்பிள் பாஸ்ட் நாம எதுக்கு யூஸ் பண்ணின? இறந்த காலத்துல ஒரு விஷயம் செய்யல அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொன்னா அது சிம்பிள் பாஸ்ட். அதுக்குரிய ஆக்டிவ் வாய்ஸ்ல ரூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்ச கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதுறேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. The manager cancelled our meeting
ரைட், கேன்சல் த மீட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இதுல என்ன அர்த்தம்? மேனேஜர் நேத்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் எழுதிருக்கோம். அப்ப இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஏன் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு? ஸ்ட்ரக்சர் எங்க எப்படி இருக்காங்க? சப்ஜெக்ட் இருக்கு மேனேஜர், வேர்ப் இருக்கு கேன்சல் பண்ணிட்டாரு. என்னத்தை கேன்சல் பண்ணினாரு? ஆப்ஜெக்ட கேன்சல் பண்ணாரு. அதாவது மீட்டிங்னா இங்க ஆப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கிறதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, த மேனேஜர் கேன்சல் த மீட்டிங் எஸ்டர்டே. சோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ். இப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பெசிவ கவனிங்க. பெசிவ் ஸ்ட்ரக்சர் முதலாவது எங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரணும், அதுக்கு பின்னால பி வேர்ப் வரணும். இது வந்து சிம்பிள் பாஸ்ட். இறந்த காலம்னு சொன்னா நாங்க சிம்பிள் பிரசன்ட்ல ஆமேஸா கொடுத்தோம் பி வேர்ப்ஸா. பட் இறந்த காலம்ங்கிறதுனால இங்க கொடுக்க வேண்டியது வாஸ் வேர்ப். அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு தெரியும் பி வேர்புக்கு பக்கத்துல மெயின் வேர்ப் வர. அது வந்து வெர்ஷன் 3ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல நாங்க எழுதுவோம். ஃபைனலி சப்ஜெக்ட் எங்களுக்கு காட்டணும் என்று சொன்னா பை போட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். இப்ப நான் இந்த சென்டென்ஸ சொல்லணும் எப்படின்னு சொன்னா, மேனேஜர் நேத்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணினாருன்னு சொன்ன சென்டென்ஸ நேத்து மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டது நான் சொல்லணும். இது வைங்களேன். அதுதான் என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ். இப்ப இந்த சென்டென்ஸ கவனிங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எது கேன்சல் பண்ணப்பட்டுச்சு? த மீட்டிங். ஃபர்ஸ்ட்ல போட்டிக்கமா. மீட்டிங் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? கூட்டம் அப்படிங்கிறது ஒருமை சொல்லா சிங்குலர். சிங்குலர். சிங்குலருக்கு நாங்க எப்பயுமே இறந்த காலத்துல பயன்படுத்துறது வாஸ். இதே இது மீட்டிங்ஸ் ப்ளூரலா இருந்திருந்தா வேர் யூஸ் பண்ணிப்போம். பட் எங்களுக்கு மீட்டிங் சிங்குலரா இருக்கு. அப்ப பி வேர்ப் யூஸ் பண்றோம். த மீட்டிங் வாஸ். அடுத்தது மேல பாருங்க, கேன்சல்ட் அப்படிங்கிற வேர்ப் இருக்கு. அதாவது அந்த வேர்ப் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கு? வெர்ஷன் 2ல இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறது ரெண்டாவது வடிவத்துல இருக்கு. ஏன்? சப்ஜெக்டுக்கு பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல நாம வினை சொல்ற வெர்ஷன் 2 யூஸ் பண்ற பாஸ்ட் ஃபார்ம். பட் பெசிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு வெர்ஷன் 3 தேவை. இங்க பாருங்க, வேர்ப்ட வெர்ஷன் 3. கேன்சல் அப்படிங்கிற வேர்புக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நிகழ்கால வடிவம் கேன்சல், இது V1. இறந்த கால வடிவம் பாஸ்ட் வந்து V2. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் என்ன? அதேதான், கேன்சல் கேன்சல். அப்ப இங்க எகெயின் கேன்சல். டைம் எக்ஸ்பிரஷன் லாஸ்ட் லெவல் தூமே போய். அப்ப the meeting was cancelled yesterday. சரியா? நேத்து மீட்டிங் கேன்சல் பண்ணப்பட்டது பாசிவ் வாய்ஸ். மேனேஜர் நேத்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணினாருங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இவிடத்த மேனேஜரால் கேன்சல் பண்ணப்பட்டதுன்னு நீங்க காட்டிருக்கணும்னு சொன்னா கேன்சல் பை த மேனேஜர் எஸ்டர்டே அப்படி சொல்லி இதை எழுதிருப்பீங்க. பட் இங்க எங்களுக்கு அந்த மேனேஜர் அப்படிங்கிற சப்ஜெக்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? அது இல்லாம ஜஸ்ட் த மீட்டிங் வாஸ் கேன்சல் எஸ்டர்டே அப்படின்னு எழுதிருப்போம். இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய ரூல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ரைட். அடுத்த இதுக்கு வருவோம். இப்ப இறந்த காலம் பார்த்துட்டோம், நிகழ்காலம் பார்த்துட்டோம். இப்ப ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இருக்கிற சிம்பிள் டென்ஸ். இங்க நமக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் நம்ம எதுக்கு எழுதுவோம்? எதிர்காலத்துல ஒரு விஷயத்த செய்ய போறேன், செய்ய போறாங்க, செய்ய போறாள் இப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும்னு சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் எழுதுவோம். அந்த சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு சொல்லி இருக்கும். அப்ப இங்க நாம என்ன செய்வோம்? சப்ஜெக்டுக்கு பக்கத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஆக்சிலரி வேர்ப் வில்ல எழுதி அதோட தான் வேர்ப் எழுதுவோம். சரியா? அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் ஆக்சிலரி வேர்ப் வந்து வில், அதுக்கு பக்கத்துல எங்களோட வேர்ப்ட வெர்ஷன் 1 எழுதுவோம். அப்ப இது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஸ்ட்ரக்சர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதுறேன். The professor will announce the results tomorrow அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ப்ரொஃபஸர்
நாளைக்கு ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாரு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ப்ரொஃபசர் அப்படிங்கிற சப்ஜெக்ட், வில் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற verb, இன்னத்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப டுமாரோன்னு சொல்றது ஒரு டைம் எக்ஸ்பிரஷன், அது லாஸ்ட்ல இருக்கு. இப்ப இந்த சென்டென்ஸை நான் சொல்லணும். நாம எல்லாரும் பேசிக்குவோம் தெரியுமா? நாளைக்கு ரிசல்ட்ஸ் வெளியிடப்படும். நியூஸ்ல எல்லாம் வரும், நாளைக்கு A level ரிசல்ட்ஸ் வெளியிடப்படும். பெசிவ்ல சொல்லுவாங்க. அதுதான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பெசிவ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பெசிவ்ல ஸ்ட்ரக்சர் என்ன? இப்ப பார்ப்போம். பெசிவ்ல எப்படி வரும்னு சொன்னா, முதலாவது எங்களுக்கு எப்பயுமே தெரியும் பெசிவ்னா ஆப்ஜெக்ட் பிளஸ்ல இருக்கிற. அதுக்கு பக்கத்துல இங்க நாங்க நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் ஆமிசா போட்டோம், அடுத்தது போஸ்வ போட்டோம். இங்க பெசிவ் வாய்ஸ், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஆக்சிலரி வெர்ப் வில் பெசிவ் வாய்ஸ்ல எப்படி வரணும்? அது வில் பி என்று வரணும். வில் பி, ரைட்? சிம்பிள் ஃபியூச்சர் பெசிவ். அப்ப வில் பி ஆப்ஜெக்டிவ் பக்கத்துல வில் பி என்று போட்டுட்டு வேர்ப்ட வெர்ஷன் 3. பெசிவ் வாய்ஸ்ல மெயின் வேர்ப் எப்பவுமே வெர்ஷன் 3. அப்ப அதுக்கு பின்னால எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவைன்னு சொன்னா என்ன செய்வோம்? வைய போட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் த பெசிவ் வாய்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ரைட்? இதே மாதிரி மேல இருக்கிற சென்டென்ஸை கீழே எழுதிருக்காங்க பாருங்க. த ரிசல்ட்ஸ், மேல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், பெறுபேறுகள் will be announced வெளியிடப்படும் tomorrow நாளைக்கு. அப்ப the resultsங்கிற ஆப்ஜெக்ட், will be போட்டிருக்கோம் பெசிவ் வாய்ஸ்ல. சிம்பிள் ஃபியூச்சர் பெசிவ்ல எப்பயுமே will be போடுவோம் ஆப்ஜெக்ட் பக்கத்துல. and then announce அப்படிங்கிற வெர்ஷன் 1 verb இங்க இருக்கு. பட் எங்களுக்கு பெசிவ்ல வெர்ஷன் 3 வேணும். ஸோ announced tomorrow. இப்ப பெறுபேறுகள் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வெளியிடப்படும். the results will be announced tomorrow. இது பெசிவ் வாய்ஸ். the professor will announce the results tomorrow. ப்ரொஃபசர் நாளைக்கு ரிசல்ட்ஸை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்றது என்ன? ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு சப்ஜெக்ட் ஆன அந்த ப்ரொஃபஸரை காட்டணும்னு சொன்னா என்ன எழுதுவோம்? பை த ப்ரொஃபஸர் லாஸ்ட்ல எழுதுவோம். சரியானே? பை த ப்ரொஃபஸர் டுமாரோ அப்படின்னு எழுதுவோம், ரைட்? இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பெசிவ் வாய்ஸ். கிளியரா? ஓகேவா இது எல்லாருக்கும்? ஓகே. அப்ப நீங்க வந்து நீங்க யோசிக்க தேவையில்ல. மேல அப்ப அமேசான்னு சொல்லி சிங்குலர் ப்ளூரலுக்கு பிரசன்ட்ல சாய்ஸ் இருந்துச்சு. இறந்த காலத்துல வாஸ் வேர்ண்டு சிங்குலர் ப்ளூரலுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. அப்ப என்ன இங்க வில் பி மட்டும்தான் எழுதிருக்கீங்க? சிங்குலர் வந்தா எப்படி போடுற, ப்ளூரல் வந்தா எப்படி போடுறன்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. ஃபியூச்சர் டென்ஸ்ல அப்படி இல்ல. வில் வந்து நாங்க ப்ளூரல் சிங்குலர் எல்லாத்தோடையும் யூஸ் பண்ணும். அதனால எங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இங்க இல்ல. ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரோ ப்ளூரலோ இட் டசன்ட் மேட்டர். யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் வில் பி இன் த ஃபியூச்சர் டென்ஸ், ரைட்? இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு உரிய ரூல்ஸ். அப்ப எழுதுற 8 டென்ஸ்ல நாங்க 3 டென்ஸுக்குரியது பார்த்துட்டோம். சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அப்ப 8ல 3 நாங்க பார்த்துட்டோம். இன்னும் 5 டென்ஸ் இருக்கு. இப்ப அடுத்தது படிக்கிறது நீங்க ரெடியா? அடுத்தடுத்த டென்சஸ். இப்ப கண்டினியூஸ் டென்சஸுக்கு வரணும். ஆர் யூ ரெடி? ஓ சார். ஓகே. இப்ப பாருங்க, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இப்போ செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்காலத்தில் இருக்கிற டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஐ எம் ஈட்டிங். நான் படிச்சுட்டு இருக்கேன், ஐம் ஸ்டடிங். நான் ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கேன், ஐம் வாட்சிங் அ மூவி. இப்படி வர்றது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல எங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். சப்ஜெக்ட் ஒன்று வரும், அதுக்கு பக்கத்துல நாங்க ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆன ஆம், இஸ், ஆ வந்து நாங்க சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கண்டினியூஸ் டென்சஸ்ல எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ்ல வேர்ப்ட வெர்ஷன் என்ன? பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன் 4, ரைட்? கண்டினியூஸ் டென்ஸ் வெர்ஷன் 4. அதாவது பிளேயிங், ஈட்டிங், குக்கிங் இப்படின்ற ஐஎன்ஜி சேர்ந்து வருது, அவர் தான் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது வந்து எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸுக்குரிய ஸ்ட்ரக்சர். அதுவும் ஆக்டிவ் வாய்ஸ்ல. அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்ப பாருங்க, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் சரியா வருதா? வருது. இப்ப என்ன செய்வோம்? passive voice பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், my friends
என்ற நண்பர்கள் பெயிண்டிங் பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்காங்க வீட்டுக்கு, த ஹவுஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுற. அதாவது இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல சென்டென்ஸ் எழுதிருக்கேன், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெயிண்டிங் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த விஷயத்தை நான் பெசிவ் வாய்ஸ்ல சொல்லணும். இப்ப இங்க நான் ஒன்னு சொல்லி சேர்த்து கொள்றேன், இப்போ ஒன்னு சொல்லி. இப்ப நான் இந்த விஷயத்தை பெசிவ்ல சொல்லணும். வீடு பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரசன்ட் கண்டினியூஸ் பெசிவ். எப்படி என்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ். தற்போது வீடு பெயிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது, வண்ணம் பூசப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றது பிரசன்ட் கண்டினியூஸ் பெசிவ். இப்ப நல்லா கவனிங்க, நாம இவ்வளவு நேரமும் 3 டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இதுல ஆக்டிவும் பேசிவும் பார்த்தோம். இதுல ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸஸ்ல நீங்க நோட்டீஸ் பண்ணின ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல பி வேர்ப் வரும். அந்த பி வேர்புக்கு பக்கத்துல டிரெக்டா என்ன செஞ்சிருவோம், மேல இருக்கிற வேர்ப்ட ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற வினை சொல்ற 3வது வடிவத்தை பி வேர்புக்கு பக்கத்துல போட்டுருவோம். ஆனா கண்டினியூஸ் டென்சஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சேம் இல்ல. இதுல சின்ன ஒரே ஒரு சேஞ்ச் வரும். என்ன சேஞ்சுன்னு சொன்னா, இப்ப பெசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரை நான் இவ்வளவு எழுதுறேன்னு பாருங்க. அதாவது கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் போடுறோமா, எஸ், அது மாறாது. ரெண்டாவது பி வேர்ப் போடணும். அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது நிகழ்காலத்துல இருக்கிற டென்ஸா, இறந்த காலத்துல இருக்கிற டென்ஸா, ஓ ஃபியூச்சர்ல இருக்கிறதா பிரசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது? நிகழ்காலம். நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்துக்குரிய verbs Present, என்ன? sir. இல்லைங்க சொல்லுங்கம்மா. Presentல பிரசன்ட்ல இருக்கிறது. அப்ப பிரசன்ட்ல இருக்கிற பி வேர்ப்ஸ் யார் யாரு? ஆப்ஜெக்ட் பக்கத்துல நாங்க பி வேர்ப்ஸ் போடணும். அது யார் யாரு பிரசன்ட்டுக்கு? ஆம், இஸ், ஆர். ஆ, இதுவரைக்கும் எங்களுக்கு சிம்பிள் டென்சஸ்ல வந்த மாதிரி இருக்கு. ஆனா கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொன்னா இந்த பி வேர்ப போட்டுட்டீங்களா, போட்டதுக்கு பின்னால பீயிங், பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை கண்டினியூஸ் டென்ஸ் பெசிவ் ஸ்ட்ரக்சர்ல பி வேர்புக்கு பக்கத்துல நாங்க சேர்க்கணும். இது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல, சிம்பிள் பாஸ்ட்ல, சிம்பிள் ஃபியூச்சர்ல இந்த வேர்ட் நாங்க போட்டோமா பி வேர்புக்கு பக்கத்துல பீயிங்னு சொல்லி? இல்ல சார். இங்க பாருங்க, இதுல கவனிங்க, the lesson is explained. is அப்படிங்கிற பி வேர்புக்கு பக்கத்துல எக்ஸ்பிளைன் V3. ஆனா இங்க பி வேர்புக்கு பக்கத்துல கண்டினியூஸ் டென்ஸ்ல பீயிங்னு சொல்லி ஒரு வேர்டை சேர்க்கணும். சேர்த்ததுக்கு பின்னாலதான் என்ன செய்யணும், மெயின் வேர்ப்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். அதுக்கு பின்னால இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு சேம், வை போட்டு தேவையான சப்ஜெக்ட் எழுதுறது. இப்ப இந்த சென்டென்ஸ, அதாவது நான் மேல் எழுதுகிற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதினது, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெயிண்டிங் த ஹவுஸ் நவ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்ற சென்டென்ஸ் நாங்க எழுதணும். வீடு தற்போது பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதணும். என்ன செய்வேன் நான், ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எடுப்பேன், த ஹவுஸ். இப்ப சொல்லுங்க, ஹவுஸ் வந்து சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் சார். சிங்குலர்னு சொன்னா நீங்க நிகழ்காலத்துல பாவிக்கக்கூடிய 3 பி வேர்ப்ஸ் இருக்கு. ஒன்று ஆம், இன்னொன்று இஸ், இன்னொன்று ஆ. அப்ப ஹவுஸ் சிங்குலர்னு சொன்னா நாம யூஸ் பண்றது இஸ். இப்ப பி வேர்புக்கு பக்கத்துல ஸ்ட்ரக்சர்ல ஒரு வேர்டு இருக்கு, இது என்ன, பி. அப்ப ஹவுஸ் இஸ் பீயிங். மேல இப்ப போய் பார்ப்போம், பீயிங் பக்கத்துல எங்களுக்கு வேர்ப் வெர்ஷன் 3 போடட்டாம் பெசிவ்ல. எங்களுக்கு வேர்ப் வந்து பெயிண்ட் அப்படிங்கிறது. பெயிண்ட் சொன்னா ஒரு ஒரு வீட்டுக்கோ ஒரு விஷயத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. அப்ப பெயிண்ட் வந்து வெர்ஷன் 1. இது ஒரு வினைச்சொல், ஒரு விஷயத்துக்கு பெயிண்ட் பண்ணு அப்படிங்கிற வினைச்சொல். இதுல இறந்த கால வடிவம் சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்றது V2. பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல யூஸ் பண்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து V3, அதுவும் பெயிண்டட் தான். எங்களுக்கு கண்டினியூஸ் டென்சஸ்ல தேவைப்படுறது ஆக்டிவ் வாய்ஸ்ல 4வது வெர்ஷன் தேவைப்பட்டீங்க. இங்க பாருங்க பெயிண்டிங். இப்ப சொல்லுங்க, பெசிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு எத்தனாவது வெர்ஷன் தேவை, மெயின் வேர்ப் எத்தனாவது வெர்ஷன் தேவை பெசிவ்? V4 சார். ஆஹா, பெசிவ் வாய்ஸ்ல, பெசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே V3, எல்லா டென்சஸுக்கும் V3. நாங்க இங்க ஆக்டிவ்ல போட்டிக்கோம், ஆக்டிவ்ல V4 போட்டிருக்கோம், சரியா? அது அந்தந்த டென்ஸுக்கு மாறும். ஆனா பெசிவ் வாய்ஸ்ல வேர்ப் எப்பயுமே எத்தனவா தான்,
எல்லா வேர்புக்கும் வேர்ஷன் 3. இந்த இவரு பாருங்க, மை டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த லெசன், எக்ஸ்பிளைன்ஸ் வேர்ஷன் 5 சிம்பிள் பிரசன்ட். ஆனா சிம்பிள் பிரசன்ட் ரெபசிவ்ல எக்ஸ்பிளைன்ட் வேர்ஷன் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே போலதான் எல்லாத்துக்கும் மத்த ஸ்ட்ரக்சர்ஸா மாறுமே தவிர பெசிவ் வாய்ஸ் மெயின் வேர்ப் எப்பயுமே V3 தான். அப்ப இங்க பாருங்க, the house being எத்தனாவது போட்டீங்க version 3. the house is being painted now. வீடு தற்போது பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்டிவும் பெசிவும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா எல்லாரும்? கிளியரா? இப்ப நாங்க 4 டென்சஸ் பார்த்துட்டோம். அடுத்தது 5வது டென்ஸுக்கு போவோம். 5வது டென்ஸ் வந்து பாஸ்ட்ல இருக்கிற கண்டினியூஸ் டென்ஸ். நான் சாப்பிட்டு இருக்கேன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், ஐ எம் ஈட்டிங், ஐ எம் வாஷிங் டிவி. இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ், இப்போ செய்யற வேலை. இதே விஷயத்த நான் நேத்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், நேத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் சொல்றது. நான் நேத்து அவனோட பேசிட்டு இருந்தேன், ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம், ஐ வாஸ் வாஷிங் டிவி, ஐ வாஸ் டாக்கிங் டு ஹர், ஐ வாஸ் பிளேயிங் கேம்ஸ். இதெல்லாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், இறந்த காலத்துல நடந்து கொண்டிருந்த செயல்கள். பிரசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ் மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ நான் நேத்து ஒரு நான் நேத்து ஒரு படம் வரைந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஐ வாஸ் ட்ராயிங் அ பிக்சர் எஸ்டர்டே. இது பாஸ்ட் கண்டினியூஸ்ட ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு படம் வரையப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு நான் சொன்னா, அது பாஸ்ட் கண்டினியூஸ்ட என்ன பெசிவ் வாய்ஸ். அதுதானே இப்ப எழுத போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு பக்கத்துல இறந்த காலத்துக்குரிய பி வேர்ப்ஸ் எழுதிருப்போம். நாம ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒன்று கோஸ் எழுதிருப்போம், வேர் எழுதிருப்போம். அது சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலாங்கிறத பொறுத்து. அதுக்கு அடுத்தது மெயின் வேர்ப் நாங்க எழுதிருப்போம். இது ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர், சரியா? பாஸ்ட் கண்டினியூஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸ்ல எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்? எங்கட வேர்ஷன் வேர்ப்ட எப்பவுமே வேர்ஷன் 4 வரைக்கும், சரியா? அதுக்கு பக்கத்துல நாம என்ன செஞ்சிருப்போம்? ஆப்ஜெக்ட் எழுதிருப்போம். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸினுடைய ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் எழுதுறேன். த மெக்கானிக், மெக்கானிக் சொன்ன தெரியும் தானே, அந்த பழுதெல்லாம் பாக்குறவங்க. ஸோ த மெக்கானிக் வாஸ் ரிப்பேரிங், சாரி, repairing the car when I arrived. Right? நான் வந்து சேரும்போது மெக்கானிக் வந்து சாரி repairing the car when I arrived. இப்ப இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. சிம்பிள் பிரசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்ல நான் எழுதிருக்கேன். The mechanic was repairing the car when I arrived. நான் வந்து சேரும்போது மெக்கானிக் காரை ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தாரு, திருத்தி கொண்டிருந்தாரு. ஸோ the mechanic was repairing the car அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. இதை நான் சொல்லணும். நான் வந்து பார்க்கக்குள்ள கார் ரிப்பேர் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது, பாஸ்ட்ல நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லணும். மெக்கானிக் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். கார் ரிப்பேர் பண்ணப்பட்டு கொண்டிருந்ததுன்னு சொன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் பெசிவ் வாய்ஸ். சரிதானே? இப்ப ஸ்ட்ரக்சரை பாருங்க. பெசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் போடுறோமா? போட்டுட்டேன். அடுத்தது ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல பி வேர்ப்ஸ் எழுதணும். அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்ங்கிறது ஒரு இறந்த காலம்ங்கிறதுனால நமக்கு வர வேண்டியது ஒன்று கோஸ், அப்படி இல்லைன்னா அது நாங்க ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா சிங்குலராங்கிறத வந்து போடுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ்ல பி வேர்ப்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ் தானே. அப்ப கண்டினியூஸ் டென்ஸ் பெசிவ் ஸ்ட்ரக்சர்ல பி வேர்புக்கு பக்கத்துல ஒரு வேர்ட் போடுவீங்க. அது என்ன வேர்ட்? நம்ம பாஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ்ல கழிச்சோம். பி வேர்புக்கு பக்கத்துல இந்த வேர்டை சேர்க்கணும் அப்படிங்கிற என்ன வேர்ட் நம்ம சேர்த்தோம் பிரசன்ட் கண்டினியூஸ்ல பெசிவ்ல? என்ன வேர்ட் அது? எஸ், பி. இதுக்கு பக்கத்துல மெயின் வேர்ப் வரும். அது
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு V3. சப்ஜெக்ட் எழுத தேவைன்னு சொன்னா பை எழுதிட்டு பக்கத்துல சப்ஜெக்ட் எழுதுறீங்க. ஸோ இப்படித்தான் பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. கார் நான் வந்து சேரும்போது கார் ரிப்பேர் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆப்ஜெக்ட் யாரு? த கா. த கா அப்படிங்கிறது சிங்கியுலர். அப்ப பி வெர்ப் வந்து வாஸ் போட்டிருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு அமைய. அடுத்தது பி வெர்பு பக்கத்துல பீயிங் இருக்கு. த கா வாஸ் பீயிங். இங்கெல்லாம் வேர்ப்ட V3 எழுதணும். அதாவது பெசிவ் வாய்ஸ்ல எப்பவுமே மெயின் வேர்ப்ட வெர்ஷன் வந்து V3. பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ்ல நாங்க எத்தனாவது வெர்ஷன் போட்டிருக்கோம்? வெர்ஷன் 4 போட்டிருக்கோம். ஏன்? எல்லா டென்சஸ்லயும் ஆக்டிவ் வாய்ஸ்ல கண்டினியூஸ் டென்சஸ் ஒன்று வந்தா அங்க நாங்க போடுற வேர்ப்ட வெர்ஷன் 4. பட் எந்த பெசிவா இருந்தாலும் பெசிவ்ல நாங்க போடுற வேர்ப்ட வெர்ஷன் 3. அப்ப ரிப்பேர் அப்படிங்கிற திருத்து அப்படிங்கிற வேர்ப்ட மூணாவது வடிவம் ரிப்பேர்ட். ரிப்பேர்ட் ஈடி சேர்த்து வர. அப்ப when I arrived அப்படிங்கிறது அது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அது நான் வந்து சேர்ந்த போது அப்படிங்கிறது அந்த வசனத்துல தொடர்ச்சியா இருக்கு. எங்களுக்கு தேவை முன்னால் இருக்கிற பாட். சோ the mechanic was repairing the car ன்னு சொன்னா past continuous to active voice. மெக்கானிக் காரை திருத்தி கொண்டிருந்தார். அதே விஷயத்தை நான் the car was being repaired by the mechanic அப்படின்னு சொன்னா the car was being repaired மட்டும் சொன்னா அது past continuous tense passive voice. மெக்கானிக் காரை திருத்தி கொண்டிருந்தார், கார் திருத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆக்டிவ் passive. கிளியரா? past continuous, active and passive voice. Do you understand? Any doubts, questions, anything? இதுவரை பார்த்தது எல்லாமே கிளியரா? 5 டென்ஸ் பார்த்துட்டேன். ஓ சார். ஓகே சார். சிம்பிள் டென்சஸ் 3ம் கண்டினியூஸ் டென்சஸ் 2ம் பார்த்திருக்கோம். சரி, பிரசன்ட் கண்டினியூஸ் சொன்னீங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் சொன்னீங்க. சாரி, எங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ்? என்ன ஃபியூச்சர் கண்டினியூஸ்? ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு என்ன செய்யறல? நாங்க ஆக்டிவ்ல இருந்து பெசிவ் எழுத முடியாது. ஆல்மோஸ்ட் நெவர் யூஸ்ட் என்று சொன்னா அப்படி வராது. இட்ஸ் நாட் ப்ராப்பர், ரைட்? ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு டென்ஸுக்கு நாங்க பெசிவ் எழுதுறல. அப்ப இது வந்து வராது. இப்ப மீதி இருக்கிற 3 டென்ஸும் யாருன்னு சொன்னா பெர்ஃபெக்ட் டென்சஸ் எல்லாமே எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. இப்ப பெர்ஃபெக்ட் டென்சஸ் பார்ப்போம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டென்ஸ் வந்து நாங்க நிகழ்காலத்துல பார்த்திருந்தோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நாங்க எதுக்கு யூஸ் பண்ற? ஒரு ஒரு ஆள் அவருடைய அனுபவங்களை பேசுறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நேரம் குறிக்காம ரீசெண்டா இந்த விஷயத்த நான் செஞ்சேன், அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, இந்த விஷயம் முடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கு நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட யூஸ் பண்ணிடுவோம். நிகழ்காலத்துல ஒரு தொடர்பை கொண்ட ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு செயலை நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதிருப்போம். அப்ப அது ஏன் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல செஞ்சிருப்போம். ஏற்கனவே முடிக்கப்பட்ட செயல்னா நீங்க இறந்த காலத்துல தானே அதை எழுதணும், பாஸ்ட் டென்ஸ் தானே. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி நீங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு செயலை சொல்லுவீங்கன்னு கேட்டா, இந்த செயலுக்கு நிகழ்காலத்துல இன்னும் தொடர்பு இருக்கும். கிளாஸ்ல இருக்கீங்க, நேத்து டீச்சர் ஹோம்ஒர்க் தந்திருக்காங்க, ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு டீச்சர் கேட்கா. ஹோம்ஒர்க் செஞ்சிட்டீங்களா சொல்றீங்க, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் மிஸ் அப்படின்னு சொல்லி. ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கேன் மிஸ் அப்படின்னு சொல்றீங்க. இதை வந்து நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதிருக்கோம். ஏன்? இந்த செயல் இப்பதான் முடிக்கப்பட்டிருக்கு, இதுக்குரிய பலன் இன்னும் கிடைக்கல, இதுக்குரிய பிரயோசனம் இன்னும் இருக்கு. ஹோம்ஒர்க் இனிதான் மிஸ் திருத்தி தர போறாங்க, கரெக்ட் பண்ணி தர போறாங்க. அப்ப ஆல்ரெடி இந்த செயல் நடந்திருந்தாலும் இது ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷனுங்கிறதுனால பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதிருக்கோம். அதே போல நான் பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறேன் என்ற ஒரு அனுபவம். ஐ ஹாவ் டிராவல் டு மெனி கண்ட்ரீஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதிருக்கோம். ஐ ஹாவ் டிராவல் டு மெனி கண்ட்ரீஸ். பாருங்க, ஒரு ஆள்ற எக்ஸ்பீரியன்ஸ். இப்படியான விஷயங்கள் எழுதுறதுக்காக பிரசன்ட் பெர்ஃபெக்ட நாம பார்த்தோம். இது வந்து இறந்த காலம் இல்ல. இப்ப நான் இப்படி சொல்லணும், நேத்து நான் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு சொல்லணும்னு சொன்னா அதை இறந்த காலத்தில் எழுதிருப்பேன். ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே என்று எழுதிருப்பேன். ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டேங்கிறதும் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் என்று சொல்றதும் டிஃப்ரெண்ட். இது இறந்த காலம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட். இதுல அர்த்தம் என்ன? நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். இதுல அர்த்தம் நான் நேத்து ஹோம்ஒர்க் செய்தேன், நான் நேத்து ஹோம்ஒர்க் முடித்தேன்.
டிஃபரன்ஸை பாருங்க. இது சிம்பிள் பாஸ்ட் எழுதிருப்போம், இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் எழுதிருப்போம். அப்ப இதான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரிதானே? அப்ப இது வந்து ஆக்டிவ் வாய்ஸை பத்தி நாங்க இங்க பேசுறோம். அப்ப எப்படி இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க்னு சொன்னா சப்ஜெக்ட் இருக்கு, ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பும் சேர்ந்து வேர்பா இருக்கு, மை ஹோம் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்படித்தான் உங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்திருக்கும். சரி, இப்ப இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். ரைட். அவர்கள் வேலையை ஏற்கனவே முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். தே ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் ஆல்ரெடி. அவர்கள் ஏற்கனவே வேலையை முடித்து விட்டார்கள். தே ஹாவ் ஃபினிஷ்ட் த ஒர்க் ஆல்ரெடி. சப்ஜெக்ட் ஹாவ் ஃபினிஷ்டுங்கிற verb, த ஒர்க் வேலைங்கிற ஆப்ஜெக்ட். இதை நான் சொல்லணும், வேலை ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அது பெசிவ் வாய்ஸ். அவர்கள் வேலையை முடித்து இருக்கிறார்கள் என்று சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ், வேலை ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா பெசிவ் வாய்ஸ். இப்ப கவனிங்க, இந்த சென்டென்ஸை பெசிவா எழுதி பார்ப்போம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஒன்று நாங்க ஹாவ் போட்டிப்போம், ஐவியூ தே ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஹாவ் போட்டிருப்போம், ஹீ ஷி இட் சிங்குலருக்கு ஹேஸ் போட்டிருப்போம். அதுக்கு பக்கத்துல பெர்ஃபெக்ட் டென்சஸ் எல்லாத்துக்கும் நாங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியது வெர்ஷன் 3. ரைட்? ஆக்டிவ் வாய்ஸ்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப்ட வடிவம் வெர்ஷன் 3. பெசிவ்லையும் என்ன வெர்ஷன் 3 தான். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஹேவ் ஓ ஹேஸ் போட்டுட்டு வேர்ப்ட வெர்ஷன் 3 எழுதிருப்போம். பட் பெசிவ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல சேம் ரூல்ஸ், ஐவியூ தேண்டா ஹேவ், ஷி ஹி இட் சிங்குலர்டா ஹேஸ் வரும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நாங்க சப்ஜெக்ட் அடிப்படையில போட்டுட்டு இதோட சேர்த்து ஒரு சொல்ல எழுதுவோம், டீன். ரைட்? TEEN, டீன். அப்ப பெர்ஃபெக்ட் டென்சஸ் பெசிவ் எல்லாத்துலயும் டீன் அப்படிங்கிறது இந்த பி வேர்ப்ஸுக்கு பக்கத்துல வரும். கண்டினியூஸ் டென்சஸ்ல பீன் மாதிரி ஒரு வேர்ட் வந்துச்சு, அது என்ன வேர்ட்? பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பீன் வந்திருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதின வேர்ட் என்ன? பி வேர்ப் பக்கத்துல எழுதின ஒரு வேர்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்ன வேர்ட் அது? டு யூ ரிமெம்பர்? பீன் வந்துச்சு. பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பீன் வருது. அப்ப ஒன்று ஹேவ் பீன் என்று வரலாம், அப்படி இல்லைன்னா ஹேஸ் பீன் என்று வரலாம். அது ஒப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து நாங்க போடுவோம். வந்துட்டு மெயின் வேர்ப்ட வெர்ஷன் 3. அப்ப ஒன்று நல்லா கவனிக்கணும், பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் பெசிவ் வாய்ஸ் வரக்குள்ள நமக்கு வேர்ப் எப்பயுமே ஆக்டிவ்லையும் பெசிவ்லையும் சேமா தயாரிக்க போகுது. ஏன்? ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பெர்ஃபெக்ட் டென்சஸ் எல்லாத்துக்கும் V3 தான் யூஸ் பண்ற. பெசிவ்லையும் ஆல்ரெடி எங்களுக்கு வெர்ஷன் 3 வேர்ப் தான் டிஃபால்ட்டாவே இருக்கும். அப்ப எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவைன்னு சொன்னா வேர்புக்கு பக்கத்துல பை போட்டு சப்ஜெக்ட் எழுதும். ரைட்? இப்ப they have finished the work already, அவங்க ஏற்கனவே வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற சென்டென்ஸ் நான் எழுதணும், வேலை ஏற்கனவே முடிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லணும். என்ன செய்வோம்? ஆப்ஜெக்ட தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடுவோம். the work வேலை அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலான்னு கேட்டா அது ஒரு சிங்குலருக்கு எங்களுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும் தெரியும். அதுக்கு பக்கத்துல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பெசிவ்ல பீன். so the work has been version 3 verb, மேலையும் V3 எல்லாம் இருக்கு, இங்கேயும் V3 தான். so the work has been finished already சொன்னா ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு டைம் எக்ஸ்பிரஷன். they have finished the work already, the work has been finished already. இப்ப எங்களுக்கு இந்த இடத்துல சப்ஜெக்ட் நாங்க எழுத போயிருந்தோம்னு சொன்னா by them போட்டிருப்போம், by them already போட்டிருப்போம். அது தேவையில்லையா? நோ ப்ராப்ளம். அவர்களால் வேலை முடிக்கப்பட்டுள்ளது சொல்லலாம், வேலை முடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய பெசிவ் வாய்ஸ். கிளியரா இது எல்லாருக்கும்? அடுத்த இதே போல இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கும். சரியா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு எங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் வாய்ஸ்ல சென்டென்சஸ் எப்படி இருக்கும். the workers, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நாங்க எதுக்கு யூஸ் பண்றேன்னு முதலாவது சொல்றேன். ரெண்டு இறந்த கால நிகழ்வுகள் இருக்குன்னு சொன்னா அந்த நிகழ்வுகள ஓர்டரை காட்டுறதுக்கு, அந்த நிகழ்வுகள சீக்வன்ஸை காட்டுறதுக்கு
தொடரை காட்டுறதுக்கு நாங்க இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்திருப்போம். நான் வருவதற்கு முன்னால் அவன் எனக்கு கால் பண்ணி இருந்தான். He had called me before I came. இப்படி ரெண்டு இறந்த கால நிகழ்வுகள் தொடர்ச்சியை காட்டுறதுக்கு நாங்க இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்ப முதலாவது நடந்த விஷயம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் ஆர்டர்ல இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி எழுதுறேன். பிரசன்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் போட்டிருப்போம். சப்ஜெக்டுக்கு பக்கத்துல ஹேட் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் எழுதிருப்போம். எழுதிட்டு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறதுனால வெர்ப் வெர்ஷன் 3ல இருக்கும். பின்னால ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் அடிப்படையில ஒரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு எழுதுறேன். The workers வேலையாட்கள் the workers had closed the road before we came. நாங்க வாரத்துக்கு முன்னால வேலையாட்கள் வீதியை மூடியிருந்தார்கள். அப்ப நாங்க வாரது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த விஷயத்துக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன? The workers had closed the road. வேலையாட்கள் வீதியை மூடி இருந்தார்கள். அப்ப முதலாவது நடந்த சம்பவத்தை நாங்க ஹைலைட் பண்றதுக்கு எங்களுக்கு இந்த had closed அப்படிங்கிற பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப இத நான் சொல்லணும். நாங்க வருவதற்கு முன்னால் வேலையாட்கள் பாதையை மூடி இருந்தார்கள் என்று சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இங்க நான் இதை பெசிவ் வாய்ஸ்ல சொன்னேன்டா எப்படி வரும்? நாங்க வாரத்துக்கு முன்னால பாதை மூடப்பட்டிருந்தது. வேலையாட்கள் பாதையை மூடி இருந்தார்கள் என்று சொன்னா ஆக்டிவ் வாய்ஸ். பாதை மூடப்பட்டிருந்ததுண்டா பெசிவ் வாய்ஸ். இதை இப்ப நான் பெசிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அப்ப பெசிவ் வாய்ஸ்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது பாருங்க. முதல்ல அது ஆப்ஜெக்ட போடுவோம். அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு பி வெர்ப் வரணும். இறந்த காலத்துல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பி வெர்ப் வந்து எங்களுக்கு ஹேட். இந்த ஹேடோட பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நாங்க ஒரு வேர்ட் சேர்க்கணும் பெசிவ்ல. பீன் மேல ஹேவ் ஹேஸோட பீன் சேர்த்திருந்தோம். ஹேஸ் பீன் ஹேவ் பீன் என்று சொல்லி இங்க என்ன சேர்க்கணும்? ஹேடோட பீன் சேர்க்கணும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறதுனால. இதுக்கு பின்னால இப்ப மெயின் வேர்ப்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன் 3 நாங்க யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட காட்டணும்னு சொன்னா பை போட்டு சப்ஜெக்ட் எழுதுவீங்க. ரைட்? ஓகே. இப்ப மேல இருக்கிற சென்டென்ஸை தான் நாங்க எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம். The workers had closed the road. வேலையாட்கள் பாதையை மூடி இருந்தார்கள். பிஃபோர்னு சொன்னா முன்னால் அர்த்தம். அப்ப பிஃபோர் வி கேம்னு சொன்னா நாங்க வருவதற்கு முன்னால. சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இந்த வசனத்துல கடைசி பகுதி எழுதப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு இறந்த காலங்களை காட்ட போகல முதலாவது நடந்ததை நாங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லயும் ரெண்டாவது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொன்னா என்ன? ஒரு இறந்த காலத்துல நடந்த விஷயம். சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வேர்ப்ட ரெண்டாவது வடிவம் வந்திருக்கும். வீன்னு சொன்னா நாங்க சப்ஜெக்ட், கேம்னு சொன்னா வந்தோம். அப்ப வேர்ப்ட வெர்ஷன் 2. அப்ப இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இந்த துண்டு இந்த பார்ட். அப்ப இது வந்து எங்களுக்கு தேவையில்லை. முன்னால் இருக்கிறது தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்துருக்கு. அப்ப இப்படியான சென்டென்சஸ் ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்டோடையும் பின்னால அதுல சிம்பிள் பாஸ்டோடையும் வந்துருக்கு. சரி, அப்ப பிஃபோர் வி கேமுக்கு முன்னால பிஃபோர் போட்டோம்னு சொன்னா வி கேம்டா நாங்க வந்தோம். பிஃபோர் வி கேம்டா நாங்க வருவதற்கு முன்னால் என்ன நடந்துருச்சு? The workers had closed the road. வேலையாட்கள் பாதையை மூடியிருந்தார்கள். இப்ப நாம சொல்லணும் நாங்க வருவதற்கு முன்னால் பாதை மூடப்பட்டிருந்தது. அதாவது ஒர்க்கர்ஸ் க்ளோஸ் பண்ணினாங்கன்னு சொல்லாம ஜஸ்ட் பாதை மூடப்பட்டிருந்ததுன்னு மட்டும் அந்த ஒப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும். இப்ப நாங்க எப்படி எழுதுவோம்? எங்களுக்கு ஒப்ஜெக்ட் என்ன? The road had been. அப்ப ரோடுங்கிறது சிங்குலரோ ப்ளூரலோ எங்களுக்கு பரவாயில்ல. ஏன்? எங்களுக்கு ஒரே ஒரு ஆக்சிலரி தான் had. So the road had been closed. இப்ப எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட காட்டன்னு சொன்னா பை த ஒர்க்கர்ஸ்னு நாங்க எழுதலாம். அது தேவையில்லைன்னு சொன்னா பை த ஒர்க்கர்ஸ் தேவை. ஸோ த ரோட் ஹேட் பீன் க்ளோஸ்ட். இப்ப பிஃபோர் வி கேம் அது அப்படியே தான் இருக்கு. அதுல சேஞ்ச். The workers had closed the road before we came. நாங்க வாரத்துக்கு முன்னால ஒர்க்கர்ஸ் ரோட க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க வாரத்துக்கு முன்னால ரோட் க்ளோஸ் பண்ணப்பட்டு இருந்தது. The road had been closed before we came. இதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ரெஃபெசிவ். இது கிளியரா எல்லாருக்கும்?
Do you understand this? ஓகேவா? ஓகே சார். இப்ப ஒரே ஒரு டென்ஸ் மட்டும் இருக்கி passive voice பாக்குறதுக்கு. அது வந்து என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல நாங்க எழுத மாட்டோம், அது பார்த்துட்டோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு வேலை ஒரு வேலையை வந்து நான் செய்திருப்பேன், முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்றது. அதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அப்ப ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும்? முதலாவது சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல வில் ஹாவ் பீன் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் எழுதிருப்போம். ரைட்? வில் ஹாவ் சாரி வில் ஹாவ் பீன் இல்ல, வில் ஹாவ் அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் எழுதிருப்போம். அதுக்கு பக்கத்துல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறதுனால வெர்ப் V3 எழுதி அதுக்கு பக்கத்துல ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு. பட் இதே விஷயத்த நாங்க பெசிவ்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆக்டிவ் வாய்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதுறேன். she will have she will have completed the work by next week. அடுத்த கிழமைக்குள்ள அவள் வேலையை முடிச்சிருப்பாள். she will have completed the work by next week. இது வந்து future perfect tense-னுடைய active voice. subject will have அதோட V3, அதாவது complete அப்படிங்கிற வேர்ப்ல மூணாவது வடிவம் நாங்க இங்க யூஸ் பண்ணிருக்கோம், completed அப்படின்னு சொல்லி. ஆப்ஜெக்ட் வந்து the work அப்படின்னு இருக்கு. இதை நாங்க சொல்லணும், அடுத்த வீக்குக்குள்ள வேலை முடிக்கப்பட்டு இருக்கும்னு மட்டும் சொல்லணும். அவள் வேலையை முடித்திருப்பாள்னு சொன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ், வேலை முடிக்கப்பட்டிருக்கும் சொன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் passive வாய்ஸ். அப்ப இங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் passive, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் போடுவோம், மேல வில் ஹேவ் ஆக்சிலரி வெர்ப், இங்க வில் ஹேவ் போட்டுட்டு அதோட ஒரு பீன் சேர்க்க, வில் ஹேவ் பீன் அண்ட் தென் மெயின் வெர்ப்ல வெர்ஷன் 3. இதுக்கு பக்கத்துல எங்களுக்கு சப்ஜெக்ட காட்டன்னு சொன்னா வைஃப் சப்ஜெக்ட் எழுதி. ரைட்? இப்ப மேல எழுதின சென்டென்ஸ்ல அதை அப்படியே நம்ம பெசிவ்க்கு மாத்தி பார்ப்போம். she will have completed the work by next week. அடுத்த வீக்குக்குள்ள அவள் வேலையை முடிச்சிருப்பாள் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ். இப்ப இத பெசிவ்ல எழுதினா வேலை the work will have been completed by next week. அடுத்த கிழமைக்குள்ள முடிக்கப்பட்டிருக்கும், will have been completed by next week. கிளியரா? 8 டென்ஸும் நாங்க ஆக்டிவ் டு பேசிவ் மாத்தி பார்த்துட்டோம். எல்லாரும் கிளியரா இது? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர்னு சொன்னா எக்ஸாம் செய்யும் போது ஆக்டிவ் வாய்ஸ்லயோ பேசிவ் வாய்ஸ்லயோ சென்டென்சஸ் இருக்கிற டைம் உங்களுக்கு ஒன்றும் குழப்பாது. யூ won't be confused. சரியா? கிளியரா? ஓகே சார். இப்ப உங்களுக்கு தெரியும் டென்சஸ் போலயே எங்களுக்கு மோடல் வேர்ப்ஸினுடைய பேசிவ் ஃபார்மும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மோடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்றது சிறப்பான சில நேரங்கள்ல சிறப்பான தேவைகளுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு வினை சொல்ற வடிவம் தான் இந்த மாடல்ஸ். அதாவது கேன் முடியும், மஸ்ட் கட்டாயம், ஷுட்ன்னு சொன்னாலும் கட்டாயம், ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்துற இந்த கேன், வில், வுட், குட், இந்த மாதிரியான மோடல் வேர்ப்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸ் நாங்க எழுதியலும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் அப்படிங்கிறது நாங்க பாசிபிலிட்டி, எபிலிட்டி இந்த மாதிரியான தேவைக்கு பயன்படுத்துவோம். எபிலிட்டின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டூ த ஒர்க் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுற. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. அதாவது நான் அந்த வேலையை செய்ய முடியும், அதாவது என்னால் அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப கேன் அப்படிங்கிற முடியும் அப்படிங்கிற மோடல் வேர்பை வச்சு இந்த சென்டென்ஸை நாங்க எழுதுறோம். அப்ப எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் மோடல் வேர்ப் வந்து இதுக்கு பக்கத்துல வேர்ப்ட வெர்ஷன் 1. அப்ப மோடல் வேர்ப்ஸுக்கு பின்னால வர வினை சொற்கள் எப்பவுமே வெர்ஷன் 1ல தான் இருக்கு. இங்கால ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்படி இருக்கிறது மோடல் வந்து ஆக்டிவிட்டிஸ். சரியா? ஓகே. இத வந்து இப்ப நான் சொல்லணும், வேலை செய்யப்பட முடியும்னு சொல்லணும். நான் வேலையை செய்ய முடியும்னு சொன்னா ஐ கேன் டூ த ஒர்க், வேலை செய்யப்பட முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அது வந்து மோடல்ஸ் பேசிவ். அப்ப அது எப்படி வரும்? ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும்.
அப்ப வேலைன்னு சொல்லி போகல த ஒர்க். மோடல் வேர்ப்ட பெசிவ் வெர்ஷன் எப்படி வரும்னு சொன்னா மோடலோட பி அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்க்கணும். அப்ப கேன் அப்படிங்கிறது மேல மோடல் சொன்னா என்ன போடுவோம் பெசிவ்ல த ஒர்க் கேன் பி போட்டுட்டு மெயின் வேர்ப்ட வெர்ஷன் 3 எழுதணும். த ஒர்க் கேன் பி இங்க டூண்டா செய் அப்படிங்கிற வேர்ப்ல வெர்ஷன் 3 டன் டூட டன். ஸோ த ஒர்க் கேன் பி டன் பாருங்க மோடல் அதுக்கு பக்கத்துல பி அப்படிங்கிற ஒரு வேர்ப் அதுக்கு பக்கத்துல மெயின் வேர்ப்ல V3 வேலை செய்யப்பட முடியும். த ஒர்க் கேன் பி டன் அப்படின்னா மோடல் ரெப்ரெசிவ். ஐ கேன் டூ த ஒர்க், ஷீ கேன் டூ த ஒர்க், தே கேன் டூ த ஒர்க் அப்படிங்கிறது ஆக்டிவ் வேர்ஸ். அவர்களால் வேலை செய்ய முடியும், என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அது ஆக்டிவ். வேலை செய்யப்பட முடியும் அப்படின்னு சொன்னா the work can be done. இப்படி எல்லா மாடல் வேர்ப்ஸுக்கு நாங்க என்ன செய்யலாம் அந்த மாடல் வேர்ப் எழுதிட்டு அது செய்யப்பட முடியும் அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொன்னா பிஏ போட்டுட்டு பின்னால வர வேர்ப்ட வெர்ஷன் 3 எழுதணும். மாடல் பி அடுத்தது V3. இது வந்து மாடல் வேர்ப்ஸுக்குரிய பெசிவ்ல ஒரு ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இது வந்து எங்களுக்கு ஆக்டிவ் டு பெசிவ் கன்வர்ஷன். இது எல்லாமே கிளியரா எல்லாருக்கும் இவ்வளவு விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னு Yes, சொன்னா sir. இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தரவு அறியும். அதுக்கு பிறகு நீங்க என்ன விஷயம் வந்தாலும் செய்வீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து நான் ஆக்டிவ் வாய்ஸ் உங்களுக்கு போட்டிருந்தேன் ரெக்கார்டிங், அதை குரூப்ல பாருங்க. அடுத்தது வந்து இப்போ இன்றைய கிளாஸ்ல ஃபுல்லா பெசிவ் வாய்ஸ் எல்லா டென்ஸுக்கும் பார்த்துட்டோம். அப்போ டென்சஸ் அப்படிங்கிற பார்ட்டை ஃபுல்லாவே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இதுல 2025 ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா அதாவது நவம்பர்ல எக்ஸாம் எழுதுறார்கள் அநேகமா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பாடம் இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்து நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் AWS அகாடமியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். அந்த விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இவ்வளவு நாளும் நீங்க ஸ்டடி பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த காரணத்தால உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா இன் கேஸ் அது என்னண்டா லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன். ரைட். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல படிச்சு கொள்ற மாதிரி ஐ திங்க் யூ கேன் சி த ஸ்கிரீன். ஆன்லைன்லயே நீங்க ஃபுல்லா இந்த ஒரு 1 மந்த் ஒரு 1.5 மந்த்துக்குள்ள ஃபுல்லா நீங்க எல்லா சிலபஸ் அடுத்தது பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் 2019ல இருந்து 2024 பாஸ் பேப்பர்ஸ் வரைக்கும் நீங்க வீடியோஸ் எடுத்து படிச்சு கொள்ளணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டா இதுல டோட்டல் ப்ரைஸ் வந்து 3000. உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல நான் எக்ஸஸ் தருவேன். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான நோட்ஸ் கிடைக்கும். 2019ல இருந்து 2024 பாஸ் பேப்பர்ஸ் வரைக்கும் ஃபுல்லா பேப்பர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தமிழ்ல. அடுத்தது கிராமர் லெசன்ஸ் ஒரு 20 ஹவர்ஸ் ஒரு 20 மணித்தியாலம் நாம இப்ப படிச்ச மாதிரி டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அடுத்தது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இஃப் க்ளோசஸ், கண்டிஷனல் க்ளோசஸ் அப்படின்னு சொல்லி கிராமர்ல A to Z தேவையான விஷயங்கள் அனைத்தும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அதுல எக்ஸஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க 3000 பே பண்ணிட்டு எக்ஸாமுக்கு வந்து படிச்சு கிளியர் பண்ணலாம். ஸோ இப்படியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் லாஸ்ட்ல ப்ரொவைட் பண்றேன். அதோட இன்னொரு விஷயம் கேளுங்க. 2025 பேட்சாக்கள் இருந்தா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நவம்பர் 24th 24ஆம் தேதி, நவம்பர் 23rd மார்னிங் 9 to 12 ஈவினிங் 2 to 5 6 hours ஒரு கடைசி வெபினார் நடக்கும். அந்த வெபினார்ல ஒரு ஃபுல் பேப்பரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன். நாளைக்கு நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிற டோட்டலான ஒரு கைடு உண்டு. அந்த வெபினாரோட ஃபீ வந்து 500 rupees. அப்ப அதை பே பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ உங்களை நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்புவேன். ஸோ அது வந்து வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பயம் இல்லாம கான்ஃபிடென்ட்டா நீங்க போய் எக்ஸாம் செய்யலாம். ஸோ அடுத்தது 2026-27 ஆக்களுக்கு புது பேட்சஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுல ஜாயின் ஆகிற ஆக்கள் இருந்தா என்ன வாட்ஸ்அப் நம்பர் குரூப் எல்லாத்துலயும் இருக்கி அதுல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. A to Z கிராமர் அடுத்தது பாஸ் பேப்பர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும். ரைட். அந்த கிளாஸஸ் 2026 and 27 பேட்சுக்கு ஐ ஸ்டார்ட் வெரி சூன். விரைவில் ஆரம்பிக்கப்படும். அதுல ஜாயின் ஆகிறார்கள் இருந்தா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். கிளாஸை பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லா இருந்து சந்தோஷம். கிளாஸ் டைம் நீங்க என்ன பேட்ச் மேம்? 27 28?
25 நீங்க 25 சார். ஆம் 25 சார். 25 சொன்னா நீங்க ஸ்டடி பேக் வந்து எடுத்து படிக்கிறது பெட்டர் பிகாஸ் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சாச்சு 25 பேட்சுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸாக தான் தருவேன். நீங்க ஃபுல்லா வீடியோஸை நீங்க எப்பனாலும் பார்க்கலாம் எக்ஸாம் வரைக்கும். ரைட். ஓகே சார். ஸோ அதுக்குரிய டீடைல்ஸ் வேணா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படியான ஃப்ரீ கிளாஸஸும் அடிக்கடி நம்ம குரூப்ல நடக்கும். அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் தென் 26, 27 ஆக பி ரெடி. We'll start the classes very soon. Thank you so much. Take care and good evening. Tata. Bye. Welcome. Thank you, sir. Welcome. Most welcome. Thank you, sir. Welcome. Welcome, Saran. Welcome.